1922 டூட்டன்ஸ் காமன்ஸ் அப்படிங்கிற ஒரு கிங்குடைய மம்மியுடைய கல்லறை ஓப்பன் பண்ணப்பட்டுச்சு. இந்த கல்லறை ஓப்பன் பண்ணும்போது எல்லாரும் சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இது ஒரு மிகப்பெரிய ஒரு பேட் லக்குக்கான அறிகுறி தான். இது ஓப்பன் பண்ணுறவங்க எல்லாருமே பார்த்தோன்னா இறந்து போயிடுவாங்க அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. அதே மாதிரி இதை ஓப்பன் பண்ணவங்க எல்லாருமே இறந்து போயிட்டாங்க. இதற்கான காரணமாக சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அவங்களுக்கு ஏஜ் ஆயிடுச்சு, அதனால் இறந்து போயிட்டாங்க. இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது, இது ஒரு க்ரூஸ் கிடையாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதே மாதிரி நிறைய பாக்டீரியாவால் இன்ஃபெக்ட் ஆகி செத்து போயிட்டாங்க. இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு விஞ்ஞானிகள் சொன்னாங்க. இதை மக்கள் எப்படி பரப்பி விட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, டூட்டன்ஸ் காமன்ஸோட க்ரூஸ் தான் காரணம், அதாவது அந்த சாபம் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இந்த மாதிரி ஒரு செம்மையான ஒரு டாபிக் கிடைக்கும். இதை ஹாலிவுட் சும்மா விடுவாங்களா? அதனால் ஹாலிவுட்டில் இருக்கிறவங்களாம் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இந்த க்ரூஸை ஏன் நம்ம ஒரு படமாக எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சாபம் பற்றின படங்கள் நிறையா எடுத்தாங்க. நிறையா கலெக்ஷன் ஆச்சு. எல்லாருக்கும் அந்த ஒரு படங்கள் ரொம்பவே பிடிக்க ஆரம்பித்தது. அதுக்குன்னு சொல்லிட்டு தனி ஃபேன் பேஸே இருந்தது. எப்படி ஆரம்பித்த கதை எப்படி போய் முடியுது பார்த்தீங்களா? அதனால் இங்கேருந்து இந்த கதை அப்படியே சுற்றி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஹாலிவுட் பக்கமாக போயிடுச்சு.